ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ கைஸ், எல்லாருமே வந்து இந்த பொது அறிவு அப்படின்ற ஒரு பார்ட்ல இருந்து நமக்கு வந்து நடப்பு நிகழ்வுகளோட சேர்ந்து தான் டாபிக்கோட நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டா போதும்னு நினைச்சோம். ஆனா பிசி எக்ஸாம் அதெல்லாம் இல்ல, நீங்க நடப்பு நிகழ்வுகளையும் படிக்கணும். ஏன்னா நமக்கு போன 2022 எஸ்ஐல கூட சில நடப்பு நிகழ்வுகளை தாண்டி பொது அறிவு கேள்விகள் இடம்பெற்று இருந்தது. அதாவது நம்மளுடைய அண்டை நாடுகள் பெற்ற சுதந்திரம் எப்பொழுது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் புக்ல கவர் ஆயிருக்காங்க, கண்டிப்பா கிடையாது. அதெல்லாம் ஒரு மாணவனாகிய ஒரு தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவர்கள் அதற்கான கண்டென்ட்ஸ் என்ன பண்ணிருக்கணும், பி ப்ரிப்பேரா இருந்திருக்கணும். சோ எதைக்குமே தயாரா போனோம்ப்பா. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி இல்ல உங்களுக்குலாம். சோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தயாரா போகணும். அந்த வரிசையில நம்ம பொது அறிவுல இன்னைக்கு ஒரு 3 டாபிக் வந்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா டக் 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 முடிக்க போறோம். சோ நமக்கு வந்து பிசில வந்து ஒரு நகரத்தினுடைய புனை பெயர் கேட்டிருந்தாங்களா, அரபிக் கடலின் அரசியார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நிறைய பேருக்கு அந்த இடத்துல அது தெரியாம போயிருக்கலாம். கொச்சி தான் அதனுடைய சரியான பதில். சோ அந்த வகையில நம்ம அது ரிலேட்டடான ஸ்ட்ராட்டஜிக் டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு 2 புனை பெயர்கள் பார்க்க போறோம். அதாவது இந்தியாவின் முக்கியமான தலைவர்களுடைய புனை பெயர்களா என்னென்னலாம் அமைஞ்சிருக்கு, அதே நேரத்துல நகரங்களுடைய புனை பெயர்கள் என்னன்றதையும் பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம வந்து துறைமுகங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 13 துறைமுகங்கள் எந்த மாநிலங்கள் அமைய பெற்று இருக்குன்றதை இன்னைக்கு இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். சோ பார்த்துட்டே வாங்க. ஏன்னா நமக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு படிப்போம், அவங்க என்ன கொடுக்குறாங்கன்றத பார்த்துலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த புனை பெயர்களுக்குள்ள போயிடலாம், ரொம்பலாம் வேஸ்ட் பண்ண வேணாம் டைம். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லை காந்தி, ஃப்ரண்டியர் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல கேட்பாங்க. சோ எல்லை காந்தி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான் அப்துல் காபர் கான். ஓகேங்களா? யார் எல்லை காந்தி? கான் அப்துல் காபர் கான். சோ காந்தியை பத்தி படிக்கும் போது காந்தி அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்கன்னா, காந்தி வந்து தேச தலைவர், இந்தியாவினுடைய தேச தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அனைவராலும் அழைக்கப்பட்டவர். சோ அதனால அவருடைய பேரை வச்சு நிறைய பேருக்கு நிறைய கொடுத்திருப்பாங்க. அதுல எல்லை காந்தின்னு சொல்லிட்டு கான் அப்துல் காபர் கான் சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து பாரத ரத்னா விருது எப்போது பெற்றார்ன்றதை வந்து உங்களுக்கு சொல்லியிருப்போம். சரியா? யார் கூட பெற்றார்? இந்தியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவரோட இவரும் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாரு, பாரத ரத்னா விருது பெற்றிருப்பாரு. அந்த அரசியல் தலைவர் யாருன்றதை போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. சோ அது நான் சொல்லிடுறேன். அடுத்தது, இந்த காந்தி என்ற பேர்ல நிறைய குழப்பம் இருக்கும். கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார், பச்சை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார், எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தாங்க. எல்லை காந்தி வந்து கான் அப்துல் காபர் கான் அவர்கள். இதே பச்சை காந்தி யாருன்னு கேட்டாங்கன்னா ஜே சி குமரப்பா அவர்கள். அது நீங்க பாட புத்தகத்திலுமே படிச்சிருப்பீங்க. பச்சை காந்தி யாரு? ஜே சி குமரப்பா அவர்கள். இதே நேரத்துல கருப்பு காந்தி யாருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய காமராஜர் ஐயாவை சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி காந்தி புனை பெயர்கள் இருக்கக்கூடிய சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வந்து தீர்த்துக்கோங்க. இந்தியாவை தவிர வெளிநாட்டவர் ஒருத்தர் பாரத ரத்னா விருது கொடுத்திருக்காங்க, அது கான் அப்துல் காபர் கானுக்கும் கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது, இரும்பு மனிதர். இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர்னு அழைப்பாங்க. அப்படின்னா இரும்புலே உடம்பு செஞ்சிருக்குமானா இல்ல, அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா ஒரு அத்தனை மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையும் ஒன்றிணைத்து அந்த ஒரு பேச்சுவார்த்தையை வந்து சுமூகமா முடிச்சிருப்பாரு. இந்தியாவுடைய இரும்பு மனிதன் என்று அழைக்கப்படக்கூடியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இவருடைய பிறந்த நாளான அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா தேசிய ஒற்றுமை தினம் சொல்றோம். சரிங்களா? நேஷனல் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது இவருடைய பிறந்த நாள். ஏன்னா இவர் தான் அந்த ஒற்றுமை, இந்தியாவில் உள்ள அனைத்து மாகாண அரசுகளையும் ஒற்றுமைப்படுத்தி அந்த ஒரு இந்தியானா ஒண்ணு, இந்தியாவுக்கு ஒரு பிரதமர் ஒண்ணு அப்படின்ற முடிவெல்லாம் எடுக்க வச்சது. சோ அதே நேரத்துல இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிஸ்மார்க். இந்தியாவின் பிஸ்மார்க் யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா? இந்தியாவின் பிஸ்மார்க் யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். சோ சர்தார் வல்லபாய் பட்டேலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து 3வது, லோக்மான்யர். லோக்மான்யர் என்றாலே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர். அதாவது எந்த ஒரு தலைவரையும் மக்கள் அங்கீகரித்தார்களோ அவர்களுக்கு தான் லோக்மான்யா அப்படின்ற பேர் சொல்லுவாங்க. சோ அது யாருன்னு பாத்தீங்கன்னா பால கங்காதர திலகர் அவர்கள் தான். சோ வாய்ப்பூட்டு சட்டம் இந்தியாவில போட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் இவருக்கு போட்டிருப்பாங்க, தெற்கு பக்கம் யாருக்கு போட்டிருப்பாங்க நமக்கே தெரியும், நம்மளுடைய பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா தேவருக்கு தான் போட்டிருப்பாங்க. சோ பால கங்காதர திலகர் அவர்களுக்கு தான் வாய்ப்பூட்டு சட்டத்தை கூட போட்டிருப்பாங்க. சோ லோக்மான்யா அவர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர். அப்ப லோக்மான்யா என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டாங்கன்னா மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் அப்படின்றதுதான் அர்த்தம். பால திலகர். இன்னொன்னு, இது நீங்க படிக்கும் போதே ஐஎன்சில இதுல படிச்சுட்டு இருப்பீங்க, ஹிஸ்டரியில எல்லாம். ஆச்சாரியா வினோபா பாவே பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர். அப்ப வினோபா பாவேவினுடைய புனை பெயர் தான் என்ன? ஆச்சாரியா. சரிங்களா? அடுத்து 5வது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதும் பெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா. இன் இங்கிலீஷ் வந்து கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. சோ யாருன்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். சோ இதுதான் இந்தியாவினுடைய முது பெரும் மனிதன். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அஜாத சத்ரு. அஜாத சத்ருனா இந்த அரசியல் சாணக்கியர் மாதிரி. சோ அது வந்து யாரு முதல்ல இருக்கிறவங்களோ, ராஜேந்திர பிரசாத். இவர் தான் நம்ம நாட்டினுடைய முதல் குடியரசுத் தலைவர்னு சொல்றோம்ல, அந்த ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அதை என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அஜாத சத்ரு. லேட்டரா வாஜ்பாய் அவர்கள் இருந்தார்ல, பிஜேபியினுடைய பிரதமரா வேட்பாளரா இருந்து பிரதமரா இருந்தவர் வாஜ்பாய், அவருக்குமே அஜாத சத்ருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அஜாத சத்ருன்ற முதல் புனை பெயரை பெற்றுள்ளவர் யார்? இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் அஜாத சத்ரு என்ற புனை பெயரை பெற்றிருப்பார். 7,
இந்தியாவின் இரும்பு பெண். அங்க கேட்டது இந்தியாவினுடைய இரும்பு மனிதர்னு சொல்லிட்டு நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பார்த்தோம். இப்ப இரும்பு பெண் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய முதல் பெண் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார தான் சொல்லுவாங்க. இவர்களுடைய ஒரு சிறிய காலத்து பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியதர்ஷினி. நேருவே எழுதியிருப்பாங்க லெட்டர் ரோட் பை பிரியதர்ஷினி டு மீ அப்படின்னு சொல்லிட்டு. பிரியதர்ஷினி என்பது நேருவினுடைய மகளான இந்திரா காந்தியினுடைய பெயர் தான். சோ அவர்கள் எழுதிய கடிதங்கள் வந்து நேருக்கு சிறையில இருக்கும் போதெல்லாம் கிடைச்சிருக்கும்ல. சோ அப்ப இந்தியாவின் இரும்பு பெண் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்களை தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய இன்னொரு பேர் தான் என்னது பிரியதர்ஷினி. அப்ப இந்தியாவின் இரும்பு பெண் யாரு? இந்திரா காந்தி. சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியம், நம்ம நிறைய சித்ரஞ்சன் தாஸ் இவரை பார்த்திருப்போம்ல, இவரை படிச்சிருப்பீங்க, ஐஎன்சில எல்லாம் படிச்சிருப்பீங்க. யார் இவர் எல்லாம் தெரியும். இவர் எதை துவங்கினார் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்களா? ஏன்னா ஐஎன்சி எல்லாம் என்ன நடவடிக்கை ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சிஆர் தாஸ் துவங்கியது என்ன, அது எத்தனை வருஷம் துவங்கினா, இதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அவருக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசபந்து. சரிங்களா? அப்ப தேசபந்து என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிஆர் தாஸ் அவர்கள் தான். அப்ப பேர்ல ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆகாம படிங்க. ஓகேவா? சித்தரஞ்சன் தாஸ்ன்னு சொல்லி கூட சொல்லலாம். சோ அவர் தான் தேசபந்து என்று புனைப்பெயரால் அழைக்கப்படக்கூடியவர். சரிங்களா? அடுத்தது வங்க புலி. உடனே அவசரம். சுபாஷ் சந்திர போஸ் ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா டக்குன்னு போய் மார்க் பண்ணிட்டு ஐயோ அம்மான்னு கதற வேண்டியது. இங்க என்ன கேட்டிருக்கேன்னு பாரு, வங்க புலி. சுபாஷ் சந்திர போஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்க சிங்கம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வங்க சிங்கம். சரியா? சுபாஷ் சந்திர போஸ் என்னன்னு சொல்லுவாங்க? வங்க சிங்கம். இதே தென்னாட்டு சிங்கம்னு யாரு சொல்லுவாங்க? பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா தேவரை சொல்லுவாங்க. சோ இது ரெண்டுமே சிங்கம் என்ற பேர்ல நான் சொன்னது. பஞ்சாப் சிங்கம் யாருன்னு வேற இருக்கு, வருது, அது வேற பின்னாடி வருது. சோ சிங்கங்கள்ல எத்தனை சிங்கங்கள் பாரு, ஒரு சிங்கமா ரெண்டு சிங்கமா, மொத்தமா 3 சிங்கம் இருக்கு இப்போதைக்கு. வங்க சிங்கம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பஞ்சாப் சிங்கம் வந்து பின்னாடி வராரு அவரு, அது பார்க்கலாம். அடுத்தது தென்னாட்டு சிங்கம் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா தேவர். ஆனா இங்க கேட்டிருக்கிறது வங்க புலி. சோ வங்க புலின்னு யார சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிபின் சந்திர பால் அவர்களை சொல்றாங்க. சரியா? இந்த பால் லால் அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி வர பிபின் சந்திர பால் அவர்களை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா வங்க புலி. கீழே பாருங்க இன்னொரு புலி வந்துருச்சு, மைசூர் புலி. சிங்கம் மட்டும் தான் அதிகமா இருப்போம், புலியும் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. சோ ஒரு புலி யாருன்னு பாத்தீங்கன்னா மைசூர் புலி திப்பு சுல்தான். சரிங்களா? நம்ம எல்லாருக்குமே இது பேர் தெரிஞ்சதுதான். மைசூர் புலி வந்து திப்பு சுல்தான், வங்க புலி வந்து பிபின் சந்திரபால். சரியா? அடுத்தது 11th பஞ்சாப் கேசரி. சொன்னா பஞ்சாப் சிங்கம், கேசரி என்றால் சிங்கம். அப்போ இந்த பஞ்சாப் சிங்கம்னு சொல்லலாம். அப்ப வங்க சிங்கம் வந்து இவரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், தென்னாட்டு சிங்கம் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா தேவர். பஞ்சாப் கேசரி யாருன்னு பாத்தீங்கன்னா லாலா லஜ்பதி ராய். யாரு? லாலா லஜ்பதி ராய். பஞ்சாப் கேசரின்னு சொல்லலாம் அல்லது பஞ்சாப் சிங்கம்னு கேட்கலாம். சோ லாலா லஜ்பதி ராய்னு சொல்லுங்க. இதுவே உங்களுக்கு இதுல கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? தட் மீன்ஸ் வங்க புலின்னு கேட்டா பிபின் சந்திரபால், மைசூர் புலின்னு கேட்டாங்கன்னா திப்பு சுல்தான் சொல்லுவீங்க. கவிக்குயில் ஊருக்கே தெரியும். கவிக்குயில் இந்தியாவினுடைய முதல் பெண் ஆளுநராக இருந்த சரோஜினி நாயுடு அவர்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கவிக்குயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கவிக்குயில், இந்தியாவினுடைய கவிக்குயில், நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு. சரிங்களா? அடுத்தது 13வது இந்திய திரைத்துறையின் தந்தை. இன்னைக்கு வரை இவருடைய பேர்ல வாழ்நாள் சாதனைக்கான விருதுகளையே வழங்கிட்டு இருக்காங்க. யாருன்னா தாதா சாஹேப் பால்கே. இவர் தான் இந்திய திரைத்துறையினுடைய தந்தை. இவருடைய பேர்ல விருதுகளும் வழங்கிட்டு இருக்காங்க. 2025ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றது யாரு? மோகன்லால். சரியா? மலையாள நடிகரான மோகன்லால் அவர்களுக்கு தான் 2025க்கான தாதா சாஹேப் பால்கே விருது கிடைச்சிச்சு. நாளைக்கு எதனா இன்டர்வியூ டைம்ல கொஸ்டின்ஸா வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இந்திய திரைத்துறையினுடைய தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா தாதா சாஹேப் பால்கே. அடுத்தது அமைதி மனிதர். சரிங்களா? அமைதி மனிதர் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அமைதி இன்மை வேற, அமைதி வேற. இங்க அமைதி மனிதர்னு கேட்டிருக்காங்க. அமைதி மனிதர் யாரு? லால் பகதூர் சாஸ்திரி. பேர்ல கூட கன்ஃபியூஸ் ஆகும். லாலா லஜ்பதி ராய் வேற, லால் பகதூர் சாஸ்திரி வேற. லாலா லஜ்பதி ராய் என்னன்னு சொன்னாங்க? பஞ்சாப் கேசரி, பஞ்சாப் சிங்கம் சொன்னேன். இது லால் பகதூர் சாஸ்திரி. லால் பகதூர் சாஸ்திரி யாருன்னு பாத்தீங்கன்னா அமைதி மனிதர். சரிங்களா? அமைதி மனிதர். அப்ப இந்தியாவின் இரும்பு மனிதர் யார சொன்னோம்? ஞாபகம் வருதா? சர்தார் வல்லபாய் பட்டேல், பிஸ்மார்க்னு சொல்லிட்டு. அப்ப இரும்பு பெண்மணி யாரும் சொன்னோம்? இந்திரா காந்தி. சோ இந்த மாதிரி பேரை படிக்கும் போது இன்னொரு விஷயத்தை நீ ரிலேட் பண்ணி படிச்சுக்கிட்டனா எதுவுமே மனசுல இருந்து மறையாது. அடுத்தது ஆப்ஷன் பார்த்தாதான் ஞாபகம் வரும். 15 இந்தியாவினுடைய விடிவெள்ளி யாருன்னு கேக்குறாங்க? ராஜாராம் மோகன் ராய். நிறைய பேருக்கு இந்த ஒரு கொஸ்டின் டவுட் வந்துட்டே இருக்கும். சார் நவீன இந்தியாவின் விடிவெள்ளியா, இந்தியாவின் விடிவெள்ளியா? எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆல்ரெடி நாங்க சொல்லிட்டு இருந்தோம். சோ ஹிஸ்டரி சார் வந்து வீடியோலயே சொல்லியிருப்பாரு. சோ இந்தியாவின் விடிவெள்ளின்னு கேட்டாங்கனாலே யாரு? ராஜாராம் மோகன் ராய். நவீன இந்தியாவின் விடிவெள்ளின்னு கேட்டாங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அவருடைய பேரை சொல்லிடுங்க. சரியா? இந்தியாவின் விடிவெள்ளி யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா? தியாகிகளின் தியாகி ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். பேட்ரியாட் ஆஃப் பேட்ரியாட்ஸ். ஓகேவா? தியாகிகளுடைய தியாகி அப்படின்னு சொல்ல போது நேதாஜி என்ற இன்னொரு பெயரை கொண்டு இருக்கக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய இயற்பெயர் சுபாஷ் சந்திர போஸ் தான். அவருக்கு நேதாஜின்னு யார் பட்டம் அளிச்சதுன்ற கதெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. சோ நேதாஜின்ற பட்டத்தை கொடுத்துட்டு அவருக்கு இன்னொரு பட்டமும் என்ன? தியாகிகளின் தியாகி அவர் தான். சரியா?
அடுத்து 17 இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் என்றாலே கவிதைகளை எழுதுபவர் தானே. அப்ப இந்தியாவில் கவிதைகளை எழுத புகழ்பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காளிதாசர். அப்ப இந்தியாவின் ஷேக்ஸ்பியர்னு யார சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காளிதாசர் அவர்களை தான் சொல்றாங்க. அப்ப இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் இலக்கிய படைப்புகளை மிகச் சிறந்த வகையில் கொடுக்கக்கூடிய காளிதாசர் அவர்கள் தான் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர்னு சொல்றாங்க. இந்தியாவின் நெப்போலியன், நீங்க ஹிஸ்டரியிலே படிச்சிருப்பீங்க, இந்தியாவினுடைய நெப்போலியன் அழைக்கப்படக்கூடியவர் யாரு? சமுத்திரகுப்தர். சரியா? அதுக்கு அவர் இன்னொரு பேர் இருக்கு, என்ன இருக்கு? கவிராஜாவா? ஓகேவா? அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியாவின் நெப்போலியன். அடுத்து 19 அறிவுள்ள முட்டாள் அரசன். சரியா? இது வந்து அறிவுள்ள முட்டாள் அரசன்னா a wise fool king அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இவர் வந்து ரொம்ப நிறைய படிச்சிருப்பாரு, ஆனா எடுக்கிறது எல்லாமே இதுவாதான் இருக்கும். அதுதான் துக்ளக். ஏன்னா நம்மளுக்கு இவரு தெரியும், பழைய ரஜினி படத்துல எல்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா மொட்டை தலை அடிச்சுட்டு ஒருத்தர் சோன்னு இருப்பார், சோ. அவர் வந்து மிகப்பெரிய சாணக்கியன். ஜெயலலிதா அம்மையார் வந்து அவ்வளவு அழகா ஆட்சி பண்ணாங்க ஆரம்ப காலத்துலன்னா சோவினுடைய பின்னாடி இருந்து கொடுக்கக்கூடிய அறிவுரை. அந்த சோன்றவர் தான் ஒரு பத்திரிகை நடத்திருப்பாரு, துக்ளக் அப்படின்னு ஒரு பத்திரிகை. அவர் பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா ஏடாகுடமா தான் பேசுவார். சோ வேணா தட்டி பாருங்க, அவருடைய பேச்சுல ரொம்ப யோசிக்கிற வகையில ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கும். துக்ளக் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்திருப்பாரு. ஆனா அறிவுள்ள முட்டாளரசன், அறிவுள்ள கதையில இருக்கும், ஆனா ரொம்ப காமெடியா யதார்த்தமா பேசுற மாதிரி இருக்கும். அறிவுள்ள முட்டாளரசன்றது என்னது? முகமது பின் துக்ளக். கட்டுமானங்களின் இளவரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. கட்டிடக்கலையின் அரசர், கட்டுமானங்களின் இளவரசர் அப்படின்னு நான் போயிட்டு இருக்கேன். ஆனா கட்டிடக்கலையின் அரசர், இளவரசர் யாருன்னு கேட்பாங்க. ஷாஜகான் அவர்கள் தான். சோ ஷாஜகான் அவர்கள் தான் இப்ப இருக்கக்கூடிய அனைத்து விதமான டெல்லியில இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு முன்னோடியா இருந்து கட்டி வச்சிருப்பாரு. சோ கட்டிடக்கலையின் இளவரசர் யாருன்னா ஷாஜகான். 21 இந்தியாவின் மார்ட்டின் லூதர் கிங். சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்தியாவின் மார்ட்டின் லூதர் கிங் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா வேதங்களுக்கு திரும்பி செல்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன தயானந்த சரஸ்வதி அவர்கள். சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களை தான் இந்தியாவினுடைய மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்தியாவினுடைய மார்ட்டின் லூதர் கிங். அடுத்தது அமீர் குஷ்ரு. இந்த அமீர் குஷ்ரு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் கிளி, அல்லது இன்னொரு பேர் இவருக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் குரல். சரியா? வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குரல். இது விஜய் டிவி நடத்தும் உங்கள் குரல் அப்படின்ற மாதிரி இவர் இந்தியாவின் குரலாம். யாரு? அமீர் குஷ்ரு அவர்கள். அப்ப அமீர் குஷ்ரு அவர்களுக்கு 2 பேர் இருக்கு, இந்தியாவின் கிளி அல்லது இந்தியாவின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்தியாவின் மார்ட்டின் லூதர் கிங் வந்து தயானந்த சரஸ்வதி. இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். லாஸ்டா முடிக்க போறது பறவை மனிதர் என்று, இந்தியாவில் பறவை மனிதர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா சலீம் அலி. இப்பயே உங்களுக்கு வனமகன், இந்தியாவின் வனமகன் யாருன்னு கேட்பாங்க, ஜாதவ் பாயேங்கன்னு சொல்லுவீங்க. இதே இந்தியாவின் புலி மனிதர் யாருன்னு கேட்டாங்கன்னா வால்மீகி டப்பாருன்னு சொல்லுவீங்க. சோ இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஆனா பறவை மனிதர்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கு. அப்ப இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படக்கூடியவர் சலீம் அலி. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், சலீம் அலி பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு? சலீம் அலி பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு? அவர் தான் பறவை மனிதர். அப்ப பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. சலீம் அலி தேசிய பூங்கா ஒண்ணு இருக்கு, சலீம் அலி பறவைகள் சரணாலயம் ஒண்ணு இருக்கு. நான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்கேன். சோ சலீம் அலி என்பவர் பறவைகள் மனிதர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்ப பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல், உள்ளாட்சியின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. ஓகேங்களா? சோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து 1882 அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய உள்ளாட்சியின் தந்தை வந்து ரிப்பன் பிரபு தான். சரிங்களா? அவ்வளவுதானே. புனைப்பெயர்கள் ஓகே. சரியா? ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடலாமா வேகமா இந்த புனைப்பெயர்களை? சோ இது வந்து எழுதி வச்சுட்டு படிங்க, அப்பதான் மைண்ட்ல நிக்கும். சும்மா பிடிஎஃப் கொடுங்க சார் நாங்க படிச்சுக்கிறோம்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஒரு 5 நிமிஷம் ஆமா எழுதுறதுக்கு டக் டக்குன்னு எழுதுங்க. எல்லை காந்தி, ஃப்ரெண்ட் காந்தின்னு யாரும் சொல்லுவாங்க, கான் அப்துல் கபர் கான். இரும்பு மனிதர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அப்ப இரும்பு பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா பிரியதர்ஷன் சொல்லக்கூடிய இந்திரா காந்தி. அப்ப அமைதி மனிதர்னு ஒருத்தப்பட்டு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராயா, லால் பகதூர் சாஸ்திரியா. லால் பகதூர் சாஸ்திரி, ஏன்னா லாலா லஜபதி ராய் எங்க வந்துருவாரு? பஞ்சாப் கேசரின்னு வந்துருவாரு. அப்படின்னு ஒவ்வொரு பேரா லிங்க் பண்ணுங்க. அடுத்து லோக்மானியா. லோக்மானியான்றது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர். அப்ப லோக்மானியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் பாலகங்காதர திலகர். ஆச்சாரியான வினோபா பாவே. சரிங்களா? அடுத்தது இந்தியாவின் முதுபெரும் மனிதர்னா தாதாபாய் நௌரோஜி. அஜாத சத்ருன்னு யாரை சொல்லுவாங்கன்னா இந்தியாவுக்கு முதல்ல வந்தவர் தான். முதல் குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத் அவர்களை சொல்லுவோம். அடுத்தது இந்தியாவின் இரும்பு பெண், இப்பதான் சொன்ன இந்திரா காந்தி அவர்கள் சொல்லிட்டு. தேசபந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சி ஆர் தாஸ். அவர் என்ன கட்சியை துவங்கினார், எந்த ஆண்டு துவங்கினார்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்லிருக்கேன், மறக்காம பண்ணிடுங்க. வங்கப்புலி யாருன்னு கேட்டாங்கன்னா கரெக்டா சொல்லுங்க, பிபின் சந்திரபால். வங்க சிங்கம்னா தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதே நேரத்தில் தென்னாட்டு சிங்கம்னா முத்துராமலிங்க ஐயா தேவர். அதே நேரத்துல பஞ்சாப் கேசரின்னு சொல்லும் போது லாலா லஜபதி ராய் வருவாரு. மைசூர் புலி யாருன்னு கேட்டீங்கன்னா திப்பு சுல்தான். பஞ்சாப் கேசரி யாருன்னா லாலா லஜபதி ராய். கவி குயில் யாருன்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு. இந்திய திரைத்துறையினுடைய தந்தை வந்து தாதா சாஹேப் பால்கே. அமைதி மனிதர், இந்தியாவினுடைய அமைதி மனிதர் யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். அடுத்தது இந்தியாவின் விடிவெள்ளின்னு கேட்டாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். நவீன இந்தியாவின் விடிவெள்ளின்னு கேட்டாங்கன்னா சுவாமி விவேகானந்தர். தியாகிகளின் தியாகி என்று நேதாஜி அவர்கள் தான் அழைக்கப்படுகிறார், சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அடுத்தது இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் யாருன்னு கேட்டாங்கன்னா இலக்கியத்துல படைப்புல சிறந்தவரா இருக்கணும், அதனால வந்து காளிதாசர். இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அவருக்கு கவிராஜான்னு ஒரு பேரும் இருக்கு. அதே நேரத்தில் அறிவுள்ள முட்டாளரசன் முகமது பின் துக்ளக் அவர்கள். கட்டுக்கலையின் இளவரசர் யாருன்னா ஷாஜகான்.
அடுத்தது இந்தியாவினுடைய மார்ட்டின் லூதர் கிங் யார் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள் சொல்லுவாங்க. அமீர் குஷ்ரு என்னன்னு சொல்லுவாங்க, இந்தியாவின் கிளின்னு சொல்லுவாங்க, அல்லது இந்தியாவின் குரல்னு சொல்லுவாங்க. பறவை மனிதர் யாருன்னு கேட்டாங்க சலீம் அலி, உள்ளாட்சியின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா ரிப்பன் பிரபு. சோ அடுத்த டாபிக் போயிடலாம், புனை பெயர்கள். இப்ப இதுல வந்து இந்திய நகரங்கள் அதனுடைய புனை பெயர்களை பார்க்க போறோம். இந்திய நகரங்கள் மற்றும் புனை பெயர்கள். சோ ஒவ்வொரு, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒவ்வொரு இதுக்குமே ஒரு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இதுல வந்து முதல்ல வந்து நமக்கு என்ன பேர் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாருங்க. இப்போ ஜெய்ப்பூர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜெய்ப்பூர் எங்க இருக்கு? ஜெய்சால்மர் எங்க இருக்கு? மழைகள்லாம் கம்மியா பொழியுது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. சோ ஜெய்ப்பூர் எந்த மாநிலத்துல இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. அந்த ஜெய்ப்பூர்னுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நகரம், பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பிங்க் சிட்டி. ஓகேங்களா, இளஞ்சிவப்பு நகரம்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். யுனெஸ்கோ, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. இந்த யுனெஸ்கோவினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு? பாரிஸ்ல இருக்கு. எங்க இருக்கு? பாரிஸ், பிரான்ஸ்ல இருக்கு. இது இந்தியாவுல 44 பாரம்பரிய தலங்களை அறிவிச்சிருக்கு. இந்தியாவுல எத்தனை பாரம்பரிய தலங்கள் அறிவிச்சிருக்கு? 44. அதுல ஒண்ணுதாங்க நம்ம செஞ்சிக்கோட்டை, விழுப்புரத்துல இருக்கக்கூடிய செஞ்சிக்கோட்டை 44வது பாரம்பரிய தலமா அறிவிக்கப்பட்டது. சோ ஒரு குறிப்பிட்ட தலங்களை தான் இவங்க வந்து இந்தியாவினுடைய பாரம்பரிய தலங்கள் அதெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா 4 நகரங்களையே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த 44ல டோட்டலா 4 நகரங்களை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 நகரங்கள் எது எதுனா, ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அகமதாபாத். ஃபர்ஸ்ட் சொன்னது என்னது? அகமதாபாத். அகமதாபாத் எங்க இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், குஜராத்ல இருக்கு. சோ ரெண்டாவதா சொன்னது அவங்க எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூரை தான் ரெண்டாவதா சொன்னாங்க. மூணாவதா சொன்னது அவங்க என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோலவிரா. மூணாவதா சொன்னது என்னது? டோலவிரா. அந்த டோலவிராவும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல தான் இருக்கு. நாலாவதா அவங்க சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா சாந்தி நிகேதன். என்னது? நாலாவதா சொன்னது சாந்தி நிகேதன். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல இருக்கு. சரிங்களா? சோ இது எல்லாம் தான் அந்த சிட்டிஸினுடைய நிக்நேம் வந்து சொல்லும் போது இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன். அப்ப யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட பாரம்பரிய தலங்கள் இந்தியாவில் மொத்தம் எத்தனை உள்ளது? 44 உள்ளது. அந்த 44 பாரம்பரிய தலங்கள்ல சமீபத்துல செஞ்சிக்கோட்டை வந்து அறிவிக்கப்பட்டுச்சு, மராட்டிய ராணுவ படைகள் பிரிவுகள்னு சொல்லிட்டு. சோ 4 நகரங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஒரு நகரம் அகமதாபாத், இன்னொரு நகரம் ஜெய்ப்பூர், இன்னொரு நகரம் சாந்தி நிகேதன், இன்னொரு நகரம் டோலவிரா. சோ எங்கெங்க இருக்குன்றத சொல்லிட்டேன். அப்புறம் இப்ப இந்தியாவில ஜெய்ப்பூரை என்னன்னு சொல்லுவாங்க? இளஞ்சிவப்பு நகரம் சொல்லுவாங்க. ரெண்டாவது சூரத். சூரத்தை என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய சூரத்தை வந்து வைர நகரம், பட்டு நகரம் அப்படின்னு சொல்லலாம். சில்க் சிட்டி ஆர் வந்து என்னது டைமண்ட் சிட்டி. ஆனா முக்கியமா டைமண்ட் சிட்டின்னு தான் சொல்லுவாங்க, வைர நகரம். இப்போ கோஹினூர் வைரத்தை வந்து இங்கிலாந்துக்காரனுங்க சூறையாடிட்டு போயிட்டாங்கன்னு நம்ம பார்த்திருப்போம், திருடிட்டு போயிட்டாங்கன்னு. அப்போ வைரத்தை சூறையாடிட்டு போயிட்டாங்க, வைரத்தை சூறை. அப்போ வைரம் சூரத் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வைர நகரம், சூறையாடிட்டு போயிட்டாங்க. சரியா? அடுத்தது பெங்களூரு. பெங்களூருக்கு இல்லாத பேரே இல்லமா, எவ்வளவு இருக்கு பாரு. சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா. முதல்ல இதுதான் அதோட பேரு. நீங்க வந்து இன்னொரு நகரம்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல இதுல படிச்சிருப்பீங்க, எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு மின்னியல் நகரம்னு படிச்சிருப்பீங்களா? அதுதான் இதுவே சிலிகான் வேலி ஆஃப் இந்தியாவே அப்படிதான் சொல்றோம். ஏன்னா அங்கதான் வந்து சிலிகான் சிப்ஸ் எல்லாம் அதிகமா தயாரிப்பாங்க. அந்த செமிகண்டக்டர் நீங்க போன்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராசஸஸ் எல்லாமே அங்கதான் அதிகமா தயாரிப்பாங்க. அதனாலதான் சிலிகான் சிப்ஸ் வந்து அதிகமா தயாரிக்கிறதுனால சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படக்கூடியது இது பெங்களூரு, மின்னியல் நகரம்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு விண்வெளி நகரம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரோ இருக்கா, இஸ்ரோ அங்கதானே இருக்கு, பெங்களூர்ல தானே இஸ்ரோ இருக்கு, அதனால அது விண்வெளி நகரம், அறிவியல் நகரம்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான பேர் தோட்ட நகரம். இது உங்களுக்கு கேட்பாங்களான்னு தெரியல, பட் வேற எதனா எக்ஸாம்ஸ்க்கு இருக்கிறவங்க படிச்சுக்கோங்க. கார்டன் சிட்டி ஆஃப் இந்தியானா பெங்களூர் தான். அப்ப பெங்களூருக்கு மொத்தமா 5 பேரு: சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா, எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப் இந்தியா, தட் மீன்ஸ் மின்னியல் நகரம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா விண்வெளி நகரம். சரியா? அடுத்தது சயின்ஸ் சிட்டின்னு சொல்லுவாங்க, அறிவியல் நகரம். இன்னொன்னு வந்து தோட்ட நகரம், கார்டன் சிட்டி ஆஃப் இந்தியா. சரியா? அது எல்லாமே பெங்களூர் தான். அப்ப பெங்களூருக்கு என்னென்ன பேர், அதற்கான என்ன ரீசன்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சென்னை. சென்னைக்கு என்ன பேரு அப்படின்னா, இது எல்லாருக்குமே தெரியும், ஆசியாவின் டெட்ராய்டு. உங்க பள்ளி பாட புத்தகத்திலே இருக்கு, ஆசியாவின் டெட்ராய்டு எதுனா சென்னை. சரியா? அடுத்தது ஆட்டோமொபைல் தலைநகரம். இந்த டெட்ராய்டு அப்படின்றதே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டோமொபைல் அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடியதுனால அதுதான் அது சொல்லுவாங்க. அப்ப டெட்ராய்டுன்றது அமெரிக்காவில் உள்ள ஒரு நகரம். அங்க அதிகப்படியான ஆட்டோமொபைல்கள் உற்பத்தி பண்றாங்க. அதே அளவுக்கு ஆசியாவில் எந்த இடத்துல அதிகப்படியான ஆட்டோமொபைல்கள் உற்பத்தி ஆகுதுன்னா சென்னையில. அதனாலதான் அது ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்றோம். அதனாலதான் அதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஆட்டோமொபைல் தலைநகரம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தென்னிந்தியாவின் நுழைவாயில். தமிழகத்தின் நுழைவாயில்னா தூத்துக்குடி. ஆனா சென்னை வந்து எதனுடைய நுழைவாயில்? தென்னிந்தியாவின் நுழைவாயில் சொல்லுவாங்க. இன்னொன்னு வங்கி தலைநகரம் முக்கியம். ஏன்னா நாளைக்கு இந்த மும்பைக்கும் இதுக்கும் ரொம்ப அடிச்சுன்னு சண்டை போட்டுப்பாங்க. அது வந்து நிதி தலைநகரம், இந்தியாவினுடைய நிதி தலைநகரம், பினான்சியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு கேட்டாதான் மும்பை. இங்க என்ன கேட்டிருக்காங்க? பேங்கிங் கேபிட்டல். அப்ப பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு கேட்டா சென்னை, வங்கி தலைநகரம். அப்ப வங்கி தலைநகரம் வேற, நிதி தலைநகரம் வேற, ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகாம படிச்சுக்கோங்க. அப்ப ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை, ஆட்டோமொபைல்களின் தலைநகரம் சென்னை, தென்னிந்தியாவின் நுழைவாயில் சென்னை, வங்கி தலைநகரம் சென்னை. சரியா? அடுத்தது
அடுத்தது அஞ்சாவது கோவை. சோ நமக்கு இந்த மான்செஸ்டர் தெரியும். மான்செஸ்டர் என்றாலே பருத்தி உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடியது. எனது பருத்தி உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடியதுதான் மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவையை சொல்றாங்க. அப்ப வட இந்தியாவின்னு கேட்டாங்கன்னா, வட இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கான்பூர், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய கான்பூர். அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவின் மான்செஸ்டர்னு கேட்பாங்க. அப்போ 3 மான்செஸ்டர்ஸ் இருக்கு. வட இந்தியாவின் மான்செஸ்டர், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், இந்தியாவின் மான்செஸ்டர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னா கோவை, வட இந்தியாவின் மான்செஸ்டர்னா கான்பூர். ஒட்டுமொத்த இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பைன்னு சொல்ல போறீங்க. அதெல்லாம் மாத்தி பலகாலம் ஆச்சு, அகமதாபாத். அப்ப அகமதாபாத் தான் இந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடியது. அடுத்து டிப்ருகர், அசாம்ல இருக்கு. இதை தேயிலை நகரம் சொல்லலாம். நமக்கு நல்லாவே தெரியும், டீனாலே எந்த ஸ்டேட்டுமா ஃபேமஸ்? டீ ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதே யாரு? அசாம் தான். டீல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதே அசாம் தான். அப்ப அசாம்ல இருக்கக்கூடிய ஒரு நகரம் தானே டீ நகரம் நினைக்கப்படுறோம். அது எப்படி சார்? அந்த பேரே எனக்கு வாயில நுழையல. ஏதோ பேர் கொடுக்காதீங்கன்னா, ஈஸியான பேரு. ஃபர்ஸ்ட் எதுல ஸ்டார்ட் ஆகுது? டீ. அப்ப டீக்கு ஃபேமஸ் டீலயே ஸ்டார்ட் ஆகணும். டிப்ருகர், அவ்வளவுதான். புரியுதா? அப்ப டீ. சரியா? டீக்கு டீயே போட்டுப்போம். அடுத்தது ஹைதராபாத், தூத்துக்குடி. நமக்கு எல்லாருமே தெரியும், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தூத்துக்குடியை தான் என்னன்னு சொல்லுவோம்? முத்து நகரம். அப்ப முத்து நகரம் நமக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறதா ஞாபகம் வரும். ஆனா இன்னொன்னு இருக்கு, ஹைதராபாத். தெலுங்கானால இருக்கக்கூடிய ஹைதராபாத் தான் முக்கியமாவே என்னன்னு சொல்லுவாங்க? முத்து நகரம்னே சொல்லுவாங்க. அப்ப ஹைதராபாத்தும் முத்து நகரம், அதாவது பேர்ல் சிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்னன்னு பேர்ல் சிட்டின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய தெலுங்கானால இருக்கக்கூடிய ஹைதராபாத்மே பியல் சிட்டி தான். தூத்துக்குடி, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தூத்துக்குடியுமே பியல் சிட்டி தான். சோ இது ரெண்டுத்துல எது கொடுத்தாலும் ஆப்ஷன்ல போட்டுக்கோங்க. பட் ஹைதராபாத்தும் பியல் சிட்டி, தூத்துக்குடியும் பியல் சிட்டின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜம்ஷெட்பூர். சோ பிட்ஸ்பர்க். சோ உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சுதான் அதுக்கு பேரே வைக்கிறாங்க. இப்ப மான்செஸ்டர்னா பருத்தி அதிகமா இருக்குது, டெட்ராய்ட்னா ஆட்டோமொபைல்ஸ் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி பிட்ஸ்பர்க்ல ஸ்டீல் அதிகமா உற்பத்தி பண்ணுவாங்க. அப்ப இந்தியாவில எங்க ஸ்டீல் அதிகமா உற்பத்தி பண்றாங்கன்னா ஜம்ஷெட்பூர், ஸ்டீல் சிட்டி ஆஃப் இந்தியானே அதுதான் சொல்றாங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜம்ஷெட்பூரை தான் ஸ்டீல் சிட்டின்னு சொல்றாங்க. அதனாலதான் பாருங்க, எஃகு நகரம். தமிழ்லனா எஃகு நகரம். எஃகுனா என்னது? ஸ்டீல். அப்ப ஸ்டீல் சிட்டி ஆஃப் இந்தியான்னு எதை சொல்றோம்னா ஜம்ஷெட்பூர். எங்க இருக்கு? ஜார்க்கண்ட்ல இருக்கு. சரியா? அப்ப அதை இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவின் பிட்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்து 9வது கொல்கத்தா. கொல்கத்தா என்றாலே அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா டார்ஜிலிங் இருக்கு. டார்லிங்னு உன்னை கூப்பிட்டா என்ன ஆவீங்க? மகிழ்ச்சி ஆவீங்கல்ல. அப்ப மகிழ்ச்சி நகரம். கொல்கத்தா பக்கத்துல தானே மேற்கு வங்கத்துல டார்ஜிலிங் இருக்கு. அப்ப டார்லிங்னு கூப்பிட்டாலே மகிழ்ச்சி ஆயிடுவீங்க. சோ மகிழ்ச்சி நகரம்னு எதான் சொல்லுவாங்க? கொல்கத்தா. இன்னொன்னு கொல்கத்தால கோட்டைகள் ஃபேமஸ். அதனாலதான் அது கோட்டை நகரம்னு சொல்லுவாங்க. ஆதவன் படம் பார்த்துட்டு இருந்தா தெரியும், கேஸே போய் அங்கதான் முடியும். ஆக்சுவலா அந்த வக்கீல் குடும்பத்தோட போயிட்டாங்க, ஒரு பெரிய கோட்டையில தான் தங்குவாங்க. சோ கோட்டை நகரம்னு சொன்னா எதுன்னு சொல்லலாம்? கொல்கத்தான்னு சொல்லலாம். கோட்டை நகரம் இது கொல்கத்தா. சோ நீங்க நினைக்கிறீங்க பிசி எக்ஸாம் கழிச்சு இதெல்லாம் எடுக்கிறீங்களே சார், என்ன பிரயோஜனம்ட்டு முப்படையினுடைய ப்ரீவியஸ் வீடியோல பாருங்க. இதெல்லாம் நாங்க எடுத்து 2 வருஷம் ஆகுது. இதே ஷார்ட்கட் நான் ஆதவன் படத்தை இன்னுமே விடாம சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் அப்பயே இந்த ஷார்ட்கட்டை சொல்லி எடுத்திருக்கேன். போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ், அன்னைக்கு இங்கிலீஷ்ல வச்சு எடுத்தேன், இன்னைக்கு தமிழ்ல வச்சு எடுக்கிறேன். அதுதான் டிஃபரன்ஸ். புரியுதுங்களா? அடுத்தது கொல்லம். கொல்லம் பாத்தீங்கன்னா முந்திரி. சரிங்களா? முந்திரி நகரம், முந்திரி தலைநகரம். கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? கொல்லம், அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் பகுதி தான் முந்திரி தலைநகரம். சோ நிறைய பேர் திருப்பதி லட்டுக்கு எதுக்கு சண்டை போடுறீங்களோ இல்லையோ, அதுல இருக்க முந்திரிக்கு சண்டை போடுவீங்க. உடனே திருப்பதி லட்டு எடுத்து வச்சா இந்த முந்திரி மேல கை வச்சா கொன்னுடுவேன், கொல்லம். ஓகேவா? அப்ப முந்திரி தலைநகரம் எதை சொல்றாங்க? கொல்லம் சொல்றாங்க. புரியுதா? அது அடுத்தது. ஏன்னா ஷார்ட்கட் எப்படின்னா ஞாபகம் வச்சுதானே ஆகணும். லட்டுக்கெல்லாம் அடிச்சுக்குமா நாங்க, வேலை கிடைச்சா போதும்னு இருக்கீங்கன்னா அப்படி இருந்தா சந்தோஷம் தான். இப்ப பாருங்க, உங்களை எல்லாம் பிசி தேர்வில் மகிழ்வித்த அரசி விட்டாலா? அரபிக்கடலின் அரசி, கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சி. அப்ப அரபிக்கடலின் அரசி என்று அழைக்கப்படக்கூடியது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொச்சி. அப்ப கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்லம் என்னன்னு சொல்றாங்க? முந்திரி தலைநகரம், கேஷ்யூ கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது கர்னூல். 12வது கர்னூல். இது ரொம்ப முக்கியம் இல்ல, பார்த்து வச்சுக்கோங்க. ஆந்திர பிரதேசம், ராயலசீமா நுழைவாயில். ஏதாவது நீங்க இதுல படிச்சிருப்பீங்களா, ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, பார்த்து வச்சுக்கோங்க. ராயலசீமாவினுடைய நுழைவாயில் தான் கர்னூல். தென்னிந்தியாவின் நுழைவாயில்னா நம்ம சென்னை, தமிழகத்தின் நுழைவாயில்னா தூத்துக்குடி. அதே தூத்துக்குடிக்கு இன்னொரு பேர் என்ன? முத்து நகரம், பேர்ல் சிட்டி. ஒன்னொன்னா ஞாபகம் வச்சுட்டே வாங்க. அடுத்தது சென்னை என்னன்னு சொல்லுவோம்? நிதி தலைநகரம் சொல்லுவோமா, வங்கி தலைநகரம் சொல்லுவோமா? வங்கி தலைநகரம், கேபிட்டல். ஓகேவா? டிஃபரன்ஸ் எடுத்து படிச்சுக்கோ. அடுத்தது லக்னோ. லக்னோ என்ன? உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அதுக்கு என்ன பேர்னா நவாப்களின் நகரம் சொல்லுவாங்க. லக்னோ என்னன்னு சொல்லுவாங்க? நவாப். நவாப் சிட்டி ஆஃப் நவாப்ஸ்னே சொல்லுவாங்க. அப்ப நவாப்களின் தலைநகரம் லக்னோ. ஹைதராபாத்னு போட்டுறாதீங்க. ஹைதராபாத் நவாப் தான் நான் படிச்சிருக்கேன். நீ போய் அங்க பிரியாணி கடையில ஹைதராபாத் நவாப் ஸ்டைல் பிரியாணின்னு சாப்பிட்டுருப்பேன். ஆனா ஹைதராபாத்ல ஒரிஜினலா நவாப்களின் நகரம்னா என்ன? லக்னோ. சோ ஹைதராபாத் நவாப் பிரியாணி எனக்கு கிடைக்குதுன்னா எனக்கு ரொம்ப லக்கு தானே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நவாப்களின் நகரம் லக்னோ. சரியா? அடுத்தது நம்ம மதுரை.
மதுரைக்காரங்க இருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரைக்கு என்னென்ன பேர்? திருவிழாக்களின் நகரம். மதுரை போனாலே திருவிழா தான். எனி டைம் ஜாலியா இருக்கும். திருவிழாக்களின் நகரம். இன்னொன்னு தூங்கா நகரம். இரவுல போயிட்டு நீ பரோட்டா கேட்டாலும் இட்லி கேட்டாலும் உனக்கு என்ன பண்ணுவாங்க? அவிச்சும் பொரிச்சும் கொடுப்பாங்க. அப்ப தூங்கா நகரம், எந்நேரமும் செயல்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரம் வந்து தூங்கா நகரம். ஓகே, அடுத்தது கோவில் நகரம். கோவில்களுக்கு மிகவும் ஃபேமஸ். கோவில்களின் நகரம் வேற, கோவில் நகரம் வேற. மதுரை வந்து கோவில் நகரம் சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது கிழக்கின் ஏதேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏதேன்ஸ் என்றாலே அந்த பண்டைய பழமை மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் ஏதேன்ஸ். பழமைகள்லாம் மாறாம, அந்த மாதிரி மதுரையில இன்னைக்குமே பழமைகள் மாறாம இருக்குன்னு சொல்றதுனாலதான் கிழக்கின் ஏதேன்ஸ் என்று அழைக்கிறார்கள் மதுரையில். அப்ப மதுரைக்கு 4 பேரா? என்னென்ன பேரு? திருவிழாக்களின் நகரம், கோவில் நகரம், தூங்கா நகரம், கிழக்கின் ஏதேன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்தது 15 மங்களூர். சரியா? மங்களூர் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மங்களூர் கிழக்கின் ரோம். ரோம் என்றாலே அங்க வந்து கட்டிடக்கலைக்கும் ஃபேமஸ். சர்ச்செல்லாம் ரொம்ப ஃபேமஸ். பழமையான சர்ச் இருக்கிறதுக்குள்ள ரோம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி பழமையான சர்ச்சுகளை வந்து நிறைய சர்ச் அதிகமா இருக்கிறது கோவால இருக்கும். ஆனா அந்த பழமையான சர்ச்சுகள்லாம் இருக்கக்கூடிய இடமா மங்களூர் சொல்றாங்க. அதனால கர்நாடகம். நீங்க நான் வேற ஷார்ட்கட் கூட அன்னைக்கு சொன்னேன், மங்களமா இருக்கணும்னா ரோம்னு ஏதோ ஒண்ணு சொன்னேன். ஆனா எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு. ஆனா ரோம்னா கிழக்கின் ரோம்னா என்னது? மங்களூர். ஓகேவா? கர்நாடகத்துல இருக்கக்கூடிய மங்களூர் தான் கிழக்கின் ரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மங்களமான விஷயத்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மங்களூர் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மும்பை. ரொம்ப 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 முக்கியமான விஷயம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பை. ஏன்னா அந்த தலைநகரம்ல கன்ஃபியூஸ் ஆகும்னு சொன்னா, வங்கி தலைநகரம் வேற, நிதி தலைநகரம் வேற. இது பாருங்க, நிதி தலைநகரம். வங்கி தலைநகரம் பேங்கிங் கேபிட்டல்னா சென்னை, பினான்சியல் கேபிட்டல்னா மும்பை, நிதி தலைநகரம். இன்னொன்னு இந்தியாவின் நுழைவாயில். தென்னிந்தியாவின் நுழைவாயில்னா சென்னை, இந்தியாவின் நுழைவாயில்னா மும்பை. அந்த வடிவேல் ஒரு படத்துல வருவாருல்ல, அங்க ஒக்கடுனா இங்க கில்லி அப்படின்ற மாதிரி, அவங்க தென்னிந்தியாவின் நுழைவாயில்னா நாங்க இந்தியாவின் நுழைவாயில், அவங்க வங்கி தலைநகரம்னா நாங்க நிதி தலைநகரம், 7 தீவுகளின் நகரம். அது மட்டும் இல்லாம சிட்டி ஆஃப் 7 ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா மும்பை தான் 7 தீவுகளின் நகரம். இதுல ஒண்ணு விட்டுருக்கோங்க, இந்த இந்தியாவின் ஹாலிவுட் இம்பார்ட்டன்ட் போடல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்றேன். ஓகேவா? இந்தியாவின் ஹாலிவுட். எப்படி ஹாலிவுட் படம் வந்து அமெரிக்கானா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஃபேமஸோ, அந்த மாதிரி இந்தியாவில எங்க அதிகமா பணம் எடுப்பாங்கன்னா மும்பைல எடுப்பாங்க. சோ இந்தியாவின் ஹாலிவுட்னு சொல்லலாம். ஆனா மும்பையை மட்டும் மத்த 3 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன? 7 தீவுகளின் நகரம், இந்தியாவின் நுழைவாயில், இன்னொன்னு நிதி தலைநகரம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து கம்மி தான், டக்கு டக்குன்னு முடிக்கலாம். முசோரி. ரொம்ப பேர் டக்குன்னு மலைகளின் ராணின்னு கேட்டா போய் ஊட்டின்னு போட்டு சாவ போறீங்க. சரியா? மலைகளின் ராணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் மலைகளின் ராணி என்று அழைக்கப்படக்கூடியது உத்தரகாண்டில் உள்ள முசோரி தான். ஊட்டி வந்து தமிழ்நாட்டின் மலைகளின் ராணி. கரெக்ட், அதுதான். தமிழ்நாட்டுல மலைகளின் ராணி, நீலகிரி மலைகளின் ராணி யாருன்னு கேட்டாலே ஊட்டி தான். நீலகிரி மலைகளின் ராணி யாருன்னு கேட்டாலே ஊட்டி தான். ஆனா பொதுவா இந்தியாவில் மலைகளின் ராணி யாருன்னு கேட்டாங்கன்னா முசோரி. ப்ரூஃப் கூட இருக்கு. சரியா? நாளைக்கு போட்டு கூட வாங்க, ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா. அப்ப மலைகளின் ராணின்னு கேட்டாலே இந்தியாவில முசோரி. முசோரி இல்லாதப்ப நீ எதுக்கு கொடுக்கலாம்? ஊட்டிக்கு கொடுக்கலாம். ஆனா இன்னொருத்தரும் இருக்காங்க நடுவுல, டார்ஜிலிங் ஒருத்தர் இருக்காருல்ல, அவரும் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரோட பெர்ஃபெக்டான ஆள் இதுக்கு பொருந்தக்கூடிய ஒருத்தர் யாருன்னா முசோரி தான். யாரு? மலைகளின் ராணி. அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாக்பூர். இந்த நாக்பூர் என்னன்னு பாத்தீங்கன்னா புலி நகரம் சொல்லலாம். கேபிட்டல் சிட்டி ஆஃப் டைகர்ஸ். இன்னொன்னு ஆரஞ்சு சிட்டி, ஆரஞ்சு நகரம் சொல்லலாம். அப்ப நாக்பூர் வந்து ஆரஞ்சு நகரம். இந்த ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் புரிஞ்சிங்கன்னா எங்க விடுவீங்க? நாக்குல தான் விடுவீங்க. சோ ஆரஞ்சு சிட்டி வந்து நாக்பூர். அடுத்தது பானிபட். பானினாலே தண்ணிமா. பானினாலே என்னது? தண்ணீர். பட்டுப்பட்டுன்னு எடுத்து ஹரியானா மாநிலத்துல இருக்கு இந்த பானிபட். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெசவாளர்களின் நகரம் சொல்லுவாங்க. நெசவாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா துணியை நெய்வாங்க. எப்படி நெய்வாங்க? அந்த நெசவு நெய்யறது பாத்திருக்கீங்களா? அந்த உள்ள போகக்கூடிய அந்த ஒரு ராட் இருக்கும், அது எவ்வளவு வேகமா போகும், பட்டு பட்டுன்னு போகும். கண்ணிமைக்கிற நேரத்துல இப்படி அப்படி போயிட்டு வரும். அப்ப நெசவாளர்கள் நெய்யக்கூடிய அந்த ஒரு ராட் எப்படி போயிடும்? பட்டு பட்டுன்னு போகும். அதனால பானிபட். சரிங்களா? நெசவாளர்களின் நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது பானிபட். தண்ணீர் நகரம்னு சொல்லலாம். தண்ணீர்னு நான் எழுதியிருக்கேன், பானினா தண்ணீர் இருக்கு, அதுக்கு தண்ணீர் நகரம் போட்டுறாதீங்க. பட்டு பட்டு நெய்வாங்க, நெசவாளர்களின் நகரம். நெக்ஸ்ட் பாண்டிச்சேரி. ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், பாரிஸ். ஏன்னா பாரிஸ் அங்க பார்த்தாலே பாண்டிச்சேரி வந்து ஒரு மாதிரி நீ வந்து வேற ஏதோ ஒரு பிரெஞ்சு நாட்டுக்குள்ள போயிட்டியோ அப்படின்ற மாதிரியான ஒரு பக்கம் ஒரு சைட் எல்லாம் பார்க்கும்போது தெரியுமா. ஆனா நான் கூட படத்துலதான் பார்த்திருக்கேன். அந்த இந்த படம் சிவகார்த்திகேயன் ஒரு படம் வந்துச்சு, அதுலதான் பார்த்தேன். ஓகேவா? அது மாதிரி நான் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஆனா பாண்டிச்சேரின்றது கிழக்கின் பாரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே கிழக்கின் ஏதென்ஸ் நம்ம எதை சொன்னோம்? நம்ம மதுரை. கிழக்கின் ரோம்னு ஏதோ சொன்னோம், ஆரம்பிக்கிறோம் மங்களூர் அப்படின்னு சொன்னல. இப்ப கிழக்கின் பாரிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கிழக்கின் பாரிஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி. இந்த இடத்துல தெரியாம ஹரியானான்னு கொடுத்துட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரி எங்க இருக்கு? புதுவை, புதுச்சேரி. நம்ம பாண்டிச்சேரியில தான் இருக்கு, அதனால அது கொடுத்துட்டு இருக்காங்க. இதை எழுதிக்காதீங்க. சரியா? பாண்டிச்சேரி வந்து கிழக்கின் பாரிஸ்ன்னு சொல்றாங்க. பூனே, புரியுதா? மகாராஷ்டிரத்துல இருக்கு. இதுதான் டெக்கான் அரிசி.
ஏற்கனவே அரபிக்கடலின் அரசின் யார சொன்னோம்? நம்மளுடைய கேரளாவை சொன்னோம். இது யாருன்னு பாத்தீங்கன்னா டெக்கான் அரசின்னு சொல்லக்கூடிய டெக்கான் குயின் சொல்லலாம். இன்னொன்னு கிழக்கின் ஆக்ஸ்போர்ட். சார் நான் ஆக்ஸ்போர்டுன்னா இந்த திருநெல்வேலியில படிச்சிருக்கேன் அப்படின்றீங்களா? அவசரப்படாதீங்க, கீழே இருக்காரு அவர். ரொம்ப அவசரப்படாதீங்க. அந்த திருநெல்வேலிக்காரங்க எங்கேயும் ஓடி போயிடல, கீழே தான் இருக்காங்க. நான் சொல்றது கிழக்கின் ஆக்ஸ்போர்ட். சரியா? அப்போ பூனே, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனேக்கு 2 பேர், ஒன்னு டெக்கான் குயின், டெக்கான் அரசின்னு சொல்லுவாங்க, இல்ல கிழக்கின் ஆக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க திருநெல்வேலி என்னன்னு சொல்லுவீங்கன்னா, இது கீழே வந்துருச்சு பாரு, உங்க திருநெல்வேலியை வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. அப்ப ஆக்ஸ்போர்ட்ல 2 ஆக்ஸ்போர்ட் இருக்கு, ஒன்னு கிழக்கின் ஆக்ஸ்போர்ட், இன்னொன்னு என்னது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட். அப்ப கிழக்கு தாங்க நீங்க ஆக்ஸ்போர்டு, மேலக்க வேற ஒருத்தவங்க, புரியுதா? அப்ப தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் வந்து திருநெல்வேலி, கிழக்கின் ஆக்ஸ்போர்ட் வந்து பூனே மகாராஷ்டிரா. இன்னொன்னு திருநெல்வேலிக்காரன் உங்களுக்கே பல பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நெற்வயலின் நகரம். அந்த திருநெல்வேலி என்ன சொல்லுவாங்க? நெல்வயலின் நகரம் சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியதுதான். அப்ப திருநெல்வேலியை வந்து நெல்வயலின் நகரம்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னது? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட். முக்கியமா அந்த தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அதுதான் படிச்சு வச்சுக்கோங்க. அப்போ மதுரையை வந்து கிழக்கின் ஏதென்ஸ் சொன்னோம், திருநெல்வேலி வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னு சொல்றோம். இதுவே அந்த இது என்ன சொன்னோம்? புனேவை என்ன சொன்னோம்? கிழக்கின் ஆக்ஸ்போர்ட். சரியா? ஞாபகம் வச்சுட்டு பாருங்க ஒண்ணு. 23 உதய்பூர், ரொம்ப முக்கியம். உதய்பூர் இந்த ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஜெய்ப்பூர் என்னன்னு பார்த்தோம், இளஞ்சிவப்பு நகரம்னு பார்த்தோமா, பிங்க் சிட்டி. உதய்பூர் பாருங்க வெள்ளை நகரம்னு பாக்குறோம். இந்த ராஜஸ்தான்ல இருக்கிறதுனால கலர் நேமே வருமே, சரி வெள்ளை நகரம்னு சொல்றோம். இன்னொரு வந்து ஏரிகளின் நரகம்னு எழுதிட்டு இருக்காங்க, நகரம். சரிங்களா? ஏரிகளின் நகரம். சரியா? எது? உதய்பூர். அப்ப ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்ப்பூரை இளஞ்சிவப்புன்னு சொன்னோம், உதய்பூர வெள்ளை நகரம்னு சொல்லலாம், ஏரிகளின் நகரம்னு சொல்லலாம். முக்கியம் ஏரிகளின் நகரம் தான். அடுத்தது திருவனந்தபுரம். கேரளாவில் ஏற்கனவே கொல்லம்னா முந்திரி தலைநகரம், கொச்சினா அரபிக்கடலின் அரசி. இப்ப திருவனந்தபுரம் கேரளால 3வதா பாக்குறோம். யார் இவங்க? இந்தியாவின் பசுமை நகரம். கேரளா போனாலே இவ்வளவு நல்லா இருக்கும், பாக்குற இடம் எல்லாம் பச்சை போர்வை போத்தன மாதிரி இருக்கும். அப்ப இந்தியாவின் பசுமை நகரம் எதை சொல்றோம்? திருவனந்தபுரத்தை சொல்றோம். கேரளா எல்லாம் போனா நமக்கு கூட ஆசைதான், என்ன பண்றது? அதெல்லாம் குடுப்பன இருக்கணும்ல, போக முடியல. இங்கேயே வேலை இருக்கு உங்களுக்கே. வதோதரா குஜராத்ல இருக்க ஆலமர நகரம், அவ்வளவு முக்கியம் இல்ல, ஆனா இந்தியாவினுடைய தேசிய மரம் இல்ல இது, அதனால அந்த ஆலமர நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா வதோதரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஆலமர நகரம்னா வதோதரா. அடுத்து 26 ஜோத்பூர். இப்பதான் ஜெய்ப்பூர இளஞ்சிவப்புன்னு சொன்னேன், உதய்பூர வெள்ளை நகரம், ஏரிகளின் நகரம் சொன்னேன். இப்ப இது யாருங்க? ஜோத்பூர்னா ராஜஸ்தான், நீல நகரம், சூரிய நகரம். ஒரு கதையே இருக்கு, அங்க ராஜஸ்தான்னாலே சூரியன் அதிகமா வெப்பம் கொளுத்தக்கூடிய பகுதி. அந்த வெப்பம் வந்து அதிகமா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு வெளியே என்ன பண்ணிருப்பாங்கன்னா ப்ளூ பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. நிறைய பாட்டு எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஐ படத்துல அந்த பாட்டும் சரி, அஜித் அந்த எண்ணெய் அறிந்தால் படத்துல உனக்கு என்ன வேணும் சொல்லு, அந்த பாட்டு 2 பாட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ பெயிண்ட் அடிச்ச ஒரு சீனரி எடுத்திருப்பாங்க. அது வந்து அங்கதான். அப்ப நீல நகரம், அப்ப அந்த ப்ளூ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, உள்ள வந்து சூரியனுடைய இது வரக்கூடாதுன்னு. அப்ப சன் சிட்டின்னு சொல்லலாம், இன்னொன்னு ப்ளூ சிட்டின்னு சொல்லலாம். எது? நம்மளுடைய ஜோத்பூர். சரியா? அப்ப 3 கலர் சிட்டி நேம். அப்ப ஆரஞ்சு விட்டுட்டீங்களே சொன்னா அது ஆரஞ்சு, இந்த ஆரஞ்சு அது எதுனா நாக்பூர். சரியா? அதை விட்டுருங்க. இப்ப நம்ம இங்க மட்டும் கதைக்கு வாங்க. ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய 3 கதைக்கு, ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டி, ஜோத்பூர் ப்ளூ சிட்டி, இன்னொரு ஒரு பூர் உதய்பூர், அது வந்து வெள்ளை சிட்டி, வெள்ளை நகரம். ஓகேவா? ஏரிகளின் நகரம்னு சொல்லுவாங்க. சோ இது முடிஞ்சுட்டா அடுத்தது கிழக்கின் வெனிஸ், ஆலப்புழா. கேரளாவில பாருங்க 4வது வந்துருச்சு. கேரளாவில கொல்லம் முந்திரி, அரபிக்கடலின் இளவரசி வந்து கொச்சி. இப்ப திருவனந்தபுரம் வந்து பசுமை நகரம்னு சொல்லிட்டோம். இப்ப பாருங்க ஆலப்புழா. ஆலப்புழா பாத்துருந்தீங்கன்னா தெரியும், வினை தாண்டி வருவாயா, விடிவி படம் மறக்க முடியுமா? த்ரிஷாவோட சீன்ஸ்ல அந்த போட்டிங் சீன்லாம் வரும்ல, போட்லாம், அந்த போட் ஆலப்புழா தான். வெனிஸ்ல வந்து போட் வந்து ஃபேமஸ், அதுல ஆலப்புழாலும் போட் வந்து ஃபேமஸ். ஆலப்புழா போட்டுக்கு ஃபேமஸ். அதனால கேரளால இருக்கக்கூடியது கிழக்கின் வெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது குண்டூர். குண்டூர் குண்டு குண்டு மிளகா, அவ்வளவுதான். அப்ப குண்டூர் ஆந்திராவில் இருக்கக்கூடியது. ஆந்திரானே ஸ்பைசி தானே, ஆந்திரா ஃபுட்டே ஸ்பைசியான ஃபுட் தான், குண்டு மிளகா. அதனால மிளகா வந்து ஆந்திரால ஃபேமஸ், குண்டூர் மிளகா. ஓகேவா? அப்ப மிளகாவை தான் மிளகாய் நகரம் சொல்றாங்க குண்டூரை. இன்னும் கொஞ்சம் தான்மா முடிச்சிடலாம். அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, ஐயோ எவ்வளவு சார் வரும்ட்டு டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, கதையாவது கேட்டுக்கோங்க. அமிர்தரஸ். எங்க வேலூர் உடனே சொல்லிடாதீங்க சார் வேலூர்ல தங்க கோவில் இருக்கு நான் பாத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. தங்க கோவில் நகரம்னா அமிர்தரஸ், அங்கதான் ஃபர்ஸ்ட் பொற்கோயில், 2வது தாங்க வேலூர். ஆனா நாங்களும் எங்களுக்குலாம் தங்கம் போல மனசு, தங்கம் இல்லைனாலும். ஓகேவா? தங்க கோவில் நகரம் வந்து அமிர்தரஸ். ஓகேவா? தங்க கோவில் நகரம் அமிர்தரஸ். அடுத்தது ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடியது, ஆறுகளின் நகரம். ஏற்கனவே ஏரிகளின் நகரம் ஒண்ணு சொன்னீங்க, எது ஏரிகளின் நகரம்? எது? நம்மளுடைய உதய்பூர். சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆறுகளின் நகரம் பாக்குறீங்க. ஆறுகளின் நகரம் வந்து ஸ்ரீநகர். சரியா? வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ, ஏரி வேற ஆறு வேற. இங்கதான் வந்து உலகத்தினுடைய அந்த இதெல்லாம் இருக்கும், தூய்மையான ஆறுலாம் இருக்கும். அடுத்தது அலகாபாத்.
அலகாபாத் ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த கும்பமேளா நடந்துச்சுல்ல, இத்தனை வருடங்களுக்கு ஒரு முறைதான் நடக்குமே அந்த கும்பமேளா. அந்த கும்பமேளா தான் இந்த அலகாபாத் பிரயாக்ல தான் நடக்குது, உத்தரப்பிரதேசம். கடவுளுடைய உறைவிடம்னு சொல்லுவாங்க. முக்கியமா கடவுள் அங்க இருக்கிறார், உண்மையா இருக்கிறார் அப்படின்னு சொல்ற இடமா வந்து எது சொல்றாங்கன்னா அலகாபாத் என்கிற பிரயாக். அங்கதான் மகா கும்பமேளா எல்லாம் நடக்குது. அத்தனை பேர் அடிச்சுக்கிட்டு சண்டெல்லாம் போய் போட்டு அந்த நதியில வந்து ஒரு பொண்ணு ரீல்ஸ்ல கூட பாத்திருப்பீங்களே, போனை வச்சு மூழ்கி எடுத்தாங்களே, என் புருஷன் வர முடியல அதனால வீடியோ கால் பண்ணிட்டு அந்த போனை முக்கி எடுத்தாங்க. அந்த மாதிரி கடவுளுடைய உறைவிடமா பார்க்கக்கூடியது இது அலகாபாத் பிரயாக். அது இன்னொரு நகரம் என்ன சொல்லுவாங்கன்னா பிரதமர்களின் நகரம். மோஸ்ட் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து அங்க இருந்து தான் வந்திருப்பாங்க. புரியுதா? பிரைம் மினிஸ்டர்ஸ், அதிகப்படியான பிரைம் மினிஸ்டர்ஸ் எந்த மாநிலத்துல இருந்து வந்திருக்காங்க? உத்தரப்பிரதேஷ் அலகாபாத்ல இருந்து வந்திருக்காங்க. அதனால அது ஒரு பிரதமர்களின் நகரம்னு சொல்றாங்க. அடுத்தது கூர்க், இந்தியாவினுடைய ஸ்காட்லாந்து. ஸ்காட்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்தியாவினுடைய ஸ்காட்லாந்து வந்து கர்நாடகா பகுதியில் இருக்கக்கூடிய கூர்க். சோ இங்கிலீஷ்ல இப்படி எழுதுவாங்க கூர்க். சோ ஸ்காட்லாந்து ஆஃப் இந்தியா கூர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஸ்காட்லாந்துனாலே போலீஸ்க்கு ஃபேமஸ்மா. தமிழ்நாடு போலீஸ்க்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஃபேமஸ்னா ஸ்காட்லாந்து போலீஸ் தான். போலீஸ்னாலே நமக்கு சின்ன வயசுல யாரு ஞாபகம் வரும்? கூர்க்கா தான் போலீஸ் நினைச்சுப்போம். அப்படிதானே? ஐயோ கூர்க்கா வந்துட்டானா உடனே போலீஸ் வந்துட்டானு ஓடுவீங்க. அப்ப கூர்க்கு தான் ஸ்காட்லாந்து. ஸ்காட்லாந்து போலீஸ், போலீஸ்னாலே கூர்க்கா ஞாபகம் வரணும். ஓகேவா? சரி, அடுத்தது தனபாத், இந்தியாவினுடைய நிலக்கரி தலைநகரம். தனபாத் என்றாலே எரியக்கூடியது. நிலக்கரியை எரியதானே வைப்பீங்க, அப்ப எரியும் நகரம்னே சொல்லுவாங்க இதை. நாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல வேற எடுத்திருப்பேன். ரொம்ப நாளா எரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலக்கரி சுரங்கத்தை வந்து இங்க மூடினாங்க ரீசெண்டா. சரிங்களா? அப்போ தனபாத் என்பது எரியக்கூடிய நகரம். சோ நிலக்கரியை தான் எரிப்பீங்க தனபாத். அதுதான் அதிகப்படியான மாசு படிஞ்ச ஒரு நகரமும் தனபாத். சரியா? டெல்லி தானே சார் சொல்லுவாங்கன்னா இது எரியறதுனாலே, அந்த நிலக்கரி எரியறதுனாலே அதிகமான ஒரு மாசு குறியீட்டுல பின்னாடி தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஏற்கனவே ஜார்க்கண்ட்ல இன்னொன்னு பார்த்தோம், ஜம்ஷெட்பூர் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்தியாவின் பிட்ஸ்பர்க்னு சொல்லுவாங்க, எஃகு நகரம், ஸ்டீல் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் தான்? ஓகே. அடுத்தது நம்மளுடைய சேலம், நாமக்கல், ரெண்டு ஊர் பேரு தமிழ்நாட்டுல இருந்து சொல்லியிருக்கேன். சேலம் என்றால் மாம்பழம், சேலத்து மாம்பழம். நம்மளுடைய விஜயே நமக்கு பழக்கப்படுத்திட்டார். இன்னொன்னு முட்டை நகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல். முட்டை கல் எடுத்து உடைச்சா உடஞ்சிடும். ஓகேவா? அப்ப தமிழ்நாட்டுலதான் ரெண்டுமே இருக்கு. சேலம் மாம்பழ நகரம், நாமக்கல் முட்டை நகரம். அடுத்தது நீலகிரியை வந்து ப்ளூ மவுண்டைன்னு சொல்லுவாங்க. ப்ளூ மவுண்டைன், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நீலகிரி வந்து ப்ளூ மவுண்டைன். ஏற்கனவே யுனெஸ்கோவின் பாரம்பரிய தலங்கள் செஞ்சிக்கோட்டையில சொன்னால இந்த நீலகிரியும் ஒரு யுனெஸ்கோவினுடைய பாரம்பரிய தலம் தான் தமிழகத்துல இருந்து. சோ நீலகிரி, தமிழ்நாடு, ப்ளூ மவுண்டைன். இங்கெல்லாம் அந்த ரயில் எல்லாம் போறதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அந்த நீலகிரியில வந்து அந்த புகை வண்டி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம். அடுத்தது ஷில்லாங், லாஸ்டா சில்லுன்னு மழை பெய்ய இடக்கூடிய மேகாலயில இருக்கக்கூடிய ஷில்லாங் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிழக்கின் ஸ்காட்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ பாத்துட்டோமா எல்லாத்தையுமே? ஐ திங்க் ஸ்காட்லாந்து இல்ல சுவிட்சர்லாந்துன்னு நினைக்கிறேன். அது மட்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மட்டும் விட்டுட்டேன். ஏற்கனவே ஸ்காட்லாந்து தானே பார்த்தோம் போலீஸ், கரெக்டா? இங்க வந்து கூர்க்கு என்ன பார்த்தோம்? கிழக்கு இந்தியாவின் ஸ்காட்லாந்துன்னு பார்த்தோம். இது கிழக்கின் ஸ்காட்லாந்தா? சரி, ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்கம்மா. இது மட்டும் கடைசியில டவுட்ல வைக்கிறேன். ரெஃபர் பண்ணிட்டு ஆமா சார் கிழக்கின் ஸ்காட்லாந்துனாலும் கமெண்ட்ல ஆமான்னு சொல்லுங்க. இல்ல சார் கிழக்கின் ஸ்காட்லாந்து இல்ல வேற அப்படின்னாலும் ஆமான்னு சொல்லுங்க. சரியா? ஓகேவா? இந்த ரெண்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு புனைப்பெயர்கள் ரெண்டு புனைப்பெயர்கள் பார்த்துட்டோம். லாஸ்ட் சின்ன டாபிக் பார்த்து முடிச்சிடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதுதான் துறைமுகங்கள். ஒரு 13 துறைமுகம் தான் இருக்கு. இந்த 13 துறைமுகத்தை பார்த்தெல்லாம் முடிஞ்சிருச்சு. சோ ஈஸியான துறைமுகங்கள் பார்த்துக்கோங்க கூட சேர்ந்தே. ஃபர்ஸ்ட் போலாமா? இந்தியாவினுடைய முக்கிய துறைமுகங்கள் 13. அதுல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போறது கன்லா துறைமுகம். கன்லா துறைமுகம் என்றாலே தீன் தயாள் துறைமுகம்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு கன்லா துறைமுகம். சோ குஜராத், ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுகம். நாளைக்கு கேட்டாங்கன்னா விட்டுறாதீங்க. கன்லா துறைமுகம் எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? தீன் தயாள் துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தீன் தயாள் துறைமுகம் சொல்லக்கூடிய கன்லா துறைமுகம் எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. இன்னொன்னு பாராதீப் துறைமுகம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒடிஷாவில இருக்கு. ஒருத்தவங்க டிப் அடிக்கிறான், நாங்கெல்லாம் அப்படிதான் சொல்லுவோம். எங்களுக்கு நிறைய விஷயம் வந்து அடுத்த ஒரு மாவட்டத்துக்காரங்க கூட பழகும் போது நிறைய புது புது வார்த்தைகளே கத்துக்கிறோம். நாங்க நல்ல வார்த்தைகளை விட கெட்ட வார்த்தையா பார்க்கக்கூடிய மாவட்டக்காரங்கள பிற மாவட்டத்துலதான் பாக்குறோம். சரியா? ஒரு பாட்டு வந்துச்சுமா சமீபத்துல, இது நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு நல்ல பாட்டு, அந்த பாட்டை பொதுவான இடத்துல கேட்க முடியாத மாதிரி பண்ணி விட்டாங்க. புரியுதா? அமரன் படத்துல வரும். சரியா? அப்படியே எனக்கு அதுக்கு அத்தாலாம் அப்புறமா தான் தெரியுது. இங்க பாருங்க, இதை நான் எங்கன்னா டிப்புன்னு சொல்லுவோம். ஏன் இதுக்கு இந்த கதைக்கு வந்தா டிப்புனா பார்த்து எழுதுறது. நாங்க வந்து டிப் அடிக்காத அப்படின்னு சொல்லுவோம். டிப் அடிக்காதனா பார்த்து எழுதாதுன்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தன் எக்ஸாம் அல்ல பேராவா பார்த்து டிப் அடிக்கிறானா எப்படி அடிப்பான்? பொறுமையா பேப்பர் காமிடா அப்படின்னு அடிப்பான். ஓடி அடிப்பான். அவனை பார்த்து ஓடி அடிப்பான். அப்ப பேராவா டிப் அடிக்கிறவன் எப்படி அடிப்பான்? ஓடி அடிப்பான். அப்போ பாராடிப் துறைமுகம் எங்க இருக்குன்னா ஒடிஷா. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். அப்ப கன்லா துறைமுகம் எங்க இருக்குன்னா குஜராத். குஜராத் தூக்காதமா யாருக்கும் கண்ணு பட்டுரும். கன்லா குஜராத். அடுத்து பேராவா டிப் அடிச்சீங்கன்னா என்ன ஆயிடும்? ஒடிஷா. ஓடி அடிப்பீங்க. அடுத்தது
மும்பை துறைமுகம், பேர்லயே மும்பைன்னு இருக்கு. மும்பைல இருக்கக்கூடிய துறைமுகம் எதுலதான் இருக்கும்? நம்மளுடைய மகாராஷ்டிரால தான் இருக்கும். மும்பைனாலே மகாராஷ்டிரா தானே. அடுத்தது இன்னொன்னு மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜவஹர்லால் நேரு துறைமுகம். அதுக்கு இன்னொரு பேரு நவசேவா. ஏற்கனவே கன்லா துறைமுகத்தினுடைய இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டேன், இப்பதான் பார்த்தோம், தீன் தயாள் துறைமுகம் சொல்லிட்டு. இது ஜவஹர்லால் நேரு துறைமுகம். இதுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா நவசேவா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாராஜா. நேருனா என்னமா? ராஜா வம்சத்தை சேர்ந்தவர். நேருனா எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? ராஜா வம்சத்தை சேர்ந்தவர், ஆனா மகாராஜா. ஓகேவா? அப்ப ஜவஹர்லால் நேருன்னு கேட்டா எங்க போட்டிருக்கேன்? மகாராஷ்டிரா. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? நவசேவா. நவ அப்படின்னாலே 9. இந்த ஹிஸ்டரியில எல்லாம் என்ன படிச்சிருப்பீங்க ராஜா காலத்துல? 9 வந்து அமைச்சர் படை 9 இது இருக்குன்னு பார்த்தோம்ல, அதுதான். ஓகேவா? அப்ப ஜவஹர்லால் நேரு துறைமுகம் வந்து மகாராஷ்டிரா. அடுத்தது மும்பை துறைமுகம் மகாராஷ்டிரா. கன்லா எங்க இருக்குன்னு பார்த்தோம் குஜராத். பாராடிப் எங்க இருக்குன்னு பார்த்தோம் ஒடிஷா. அஞ்சாவது போயிடலாமா? விசாகப்பட்டினம். துறைமுகங்கள்லாம் ஈஸி, பேரே காட்டி கொடுத்துரும். விசாகப்பட்டினம் துறைமுகம் எங்க இருக்கு? ஆந்திர பிரதேசம். விசாகப்பட்டினம் எங்க இருக்குன்னா ஆந்திரா. சோ விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. சென்னை துறைமுகம் எங்க இருக்குன்னா நம்மளுடைய சென்னை தமிழ்நாட்டுல தான். சென்னை துறைமுகம் எங்க இருக்கு? நம்மளுடைய சென்னை தமிழ்நாட்டுல. அடுத்தது காமராஜர் துறைமுகம். இந்த எண்ணூர் துறைமுகத்தினுடைய இன்னொரு பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா காமராஜர் துறைமுகம். அப்ப காமராஜர் துறைமுகம் சொல்லலாம், இல்ல எண்ணூர் துறைமுகம் சொல்லலாம். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை தமிழ்நாடு. அப்ப ஏற்கனவே ஜவஹர்லால் நேருவினுடைய பேர்ல வந்த ஒரு துறைமுகம் மகாராஷ்டிரால இருக்கிறதா பார்த்தோம். இப்ப காமராஜர் ஐயாவினுடைய பேர்ல வந்திருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தினுடைய இன்னொரு பெயர் தான் எண்ணூர் துறைமுகம். முதல்ல எண்ணூர் இருந்துச்சு, இப்பதான் காமராஜர்னு மாத்திட்டாங்க, காமராஜர் போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எண்ணூர் துறைமுகம் சொல்லக்கூடிய காமராஜர் துறைமுகம் வந்து சென்னை தமிழ்நாட்டுல இருக்கு. சென்னை துறைமுகம் ஆல்ரெடி தமிழ்நாட்டுல தான் இருக்கு. சரிங்களா? அடுத்தது ஹல்தியா. ஹல்தியா துறைமுகம் சொல்லுவாங்க. கொல்கத்தா. கொல்கத்தா ஹல்தியா. ஹல்தியானா என்னன்னா கொல்கத்தாவை வந்து இங்கிலீஷ்ல எழுதி காமிக்கிறேன், இப்படி பேத்தா மறந்துடாது. வெஸ்ட் பெங்கால். என்ன சார் எப்படி சொல்றீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான். வெஸ்ட் நான் வேஸ்ட்னு நினைச்சுக்கோ. வேஸ்டான பொருட்களுக்கா அல்தியா? இந்த வேஸ்டான பொருட்கள் அழுத அல்தியா அப்படின்னு கேட்பேன்ல, அல்தியானா அழறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோமா. இந்த வேஸ்டான பொருட்கள் அழுத, இதெல்லாம் வேணுமா உனக்கு? அவசியம் இல்லாதது. வேஸ்டான பொருளுக்கா அல்தியா. அப்ப அல்தியா துறைமுகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு, மேற்கு வங்கத்துல. அடுத்தது கொச்சி துறைமுகம். இப்பதான்ப்பா நம்ம கொச்சியே வந்திருக்கு. கொச்சி யாரு? அரபிக்கடலின் அரசி. அரபிக்கடலின் அரசி எதுன்னு பாத்தீங்கன்னா கேரளா. சோ கொச்சி துறைமுகம் கேரளாவில் இருக்கு. புதிய மங்களூர். மங்களூர் என்றாலே கிழக்கின் ரோம்னு சொன்னோமா, மங்களூர் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மங்களூர் வந்து மங்களூர்ல தான் இருக்கு. அதுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா பனம்பூர் துறைமுகம் நாளைக்கு கேட்டு போறாங்க. அப்ப பனம்பூர் துறைமுகம் என்றால் மங்களூர் தான். சரிங்களா? மங்களூர் கர்நாடகாவில இருக்கு. மங்களமா எந்த விஷயம் செய்யணும்னாலும் பணம் வேணுமா? பணம் இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியுமா? பணம் இல்லைன்னா எதனா பண்ண முடியுமா? அப்ப பணம். பனம்பூர் என்றாலே மங்களூர். அப்ப புதிய மங்களூர் துறைமுகமான பனம்பூர் துறைமுகம் எங்க இருக்குன்னா மங்களூர் கர்நாடகால தான் இருக்கு. சோ அடுத்தது மர்மகோவா. மர்மகோவா, மொர்முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொர்முகம் தான் நான் சொல்லி படிச்சிருக்கேன். கோவா. கோவாவினுடைய தலைநகரம் தான் இது பனாஜி. முதல்ல இந்திய மாநிலங்களும் இந்திய மாநிலங்களுடைய தலைநகரமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே பாதி பேருக்கு தெரியல. ஓகேவா? சோ 2018 எஸ்ஐல எல்லாம் கேட்டிருக்காங்க, பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐல எல்லாம் காந்தி நகர் வந்து குஜராத்தோட ஏன் தொடர்பு படுத்துறேன், அசாமோட எதை தொடர்பு படுத்துவாங்க கேட்டிருக்காங்க. தலைநகரம் தெரியலன்னா போச்சு அங்கேயமா இருக்கு. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, கோவா பனாஜி. அப்போ அங்கதான் மர்மகோவா துறைமுகம் இருக்கு. இன்னும் 2 துறைமுகம் தான் முடிக்க போறோம். இன்னொன்னு வந்து நம்ம நார்மலாவே சொல்லக்கூடிய பனாஜி துறைமுகம். அது பனாஜி கோவால தான் இருக்கு. பனாஜி எங்க இருக்குன்னா கோவால இருக்கு. லாஸ்டா நம்மளுடைய தூத்துக்குடி. தூத்துக்குடி என்றாலே வஉசி அவர்கள் கோட்டை. அந்த வஉசி துறைமுகம் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல 2 துறைமுகம். எண்ணூர் துறைமுகத்துக்கு இன்னொரு பேர் என்ன? நம்மளுடைய காமராஜர் ஐயா எண்ணூர் துறைமுகம். சோ அதுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்குன்னு பார்த்தோம். அதே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தூத்துக்குடியில இருக்கக்கூடிய இன்னொரு துறைமுகத்தினுடைய பேர் என்னன்னா வஉசி துறைமுகம் சொல்லுவாங்க. சோ இது எங்க இருக்குன்னா தூத்துக்குடியில இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகேவா? சோ இந்த 13 துறைமுகங்களும் பார்த்துட்டோமா? இன்னைக்கு புனை பெயர்கள் பார்த்தோம், தலைவர்களுக்கும் பார்த்தோம், நகரங்களுக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த 13 துறைமுகம் பார்த்தோம். இன்னைக்கு ஜிகே வகுப்பு முடிவடைந்தது. சரியா? ஒரு 3 கொஸ்டின் கேட்டு போறேன். கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் கமெண்ட் பண்றீங்களா? ஒரு டாபிக்ல இருந்து ஒன்னு கேட்கறேன். சரியா? முதல் டாபிக் வந்து நகரங்கள்ல இருந்து கேட்கிறேன். நான் கேட்கிறேன் நகரங்கள்ல இருந்து கேட்கிறேன். சரியா சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க, ரொம்ப பொறுமையா கூட. ஏன்னா ரொம்ப அவசரம் எல்லாம் வேண்டாம். சரியா? ரொம்ப ஈஸியாவே கேட்டுடலாமா இல்ல கஷ்டமா கேட்கலாமா? எனக்கே டக்குன்னு இருக்குது. சரி, நான் ரொம்ப ஈஸியாவே கேட்டுட்டு போறேமா. 7 தீவுகளின் நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் இது. 7 தீவுகளின் நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் இது. இதுதான் உன்னுடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி, பாராதீப் துறைமுகம் எங்குள்ளது? 2வது கேள்வி வந்து பாராதீப் துறைமுகம் எங்குள்ளது? 3வது கேள்வி வந்து தலைவர்களுடைய புனைப்பெயர்ன்னு சொல்லிட்டேன். எனக்கு நீங்க சொல்ல வேண்டியது ஒரே ஒண்ணுதான். CR தாஸ் அவர்கள் இருக்காங்கல்ல, சித்ரஞ்சன் தாஸ், அவருக்கு என்ன புனைப்பெயர்? என்ன சார் புனைப்பெயர் கேட்டா இப்படி சொல்லுவேன், இதை கேட்டீங்களா எப்படி வேணா நான் கேட்பேன், நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அப்ப CR தாஸ் அவர்களுடைய புனைப்பெயர் என்ன? இதுதான் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. சோ பண்ணுங்க. அடுத்தடுத்த வகுப்புகளுக்காக இணைந்திருங்க. தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.